பார்த்தீங்களா, நான் வந்து கடவா மீன் வாங்கியிருக்கேன். 2 கிலோ மீன் வாங்கியிருக்கேன். 1 கிலோ வறுக்க போகிறேன், 1 கிலோ குழம்பு வைக்க போகிறேன். இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் இதுதான், ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி செய்யலாம். இதை முதல்ல க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நான். அதுக்கப்புறம் செய்யலாம். ஓகேங்களா? கடவா மீன் பாருங்கள், சூப்பராக இருக்குது. வழன்னு போயிட்டுருக்கு. காலையிலே வாங்கியாச்சு. இன்றைக்கி இதுதான் நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். முதல்ல நான் இதை க்ளீன் பண்ணிவிட்டு வரேன். அது மீன் குழம்புக்கு 1 கிலோ மீன் குழம்புக்கு நான் 2 வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். புளி இவ்வளோ எடுத்திருக்கேன். திட்டமான புளி போடுங்க, ரொம்ப புளி பந்தள மாதிரி இருக்கும். 4 தக்காளி, 5 பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா தோல் சீவிட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வந்து குழம்பு தாளிக்கும் போது பார்க்கலாம். இப்போது நம்ம மீன் குழம்பு வைக்கிறதுக்காக கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். அடுத்தது மிளகு சீரகம் வச்சுக்கோங்க. மிளகா, இது வெந்தயம், பார்த்திங்கன்னா நம்ம இந்த காஞ்சி மிளகா, கண்டிப்பாக காஞ்சி மிளகா போட்டால் நல்லாயிருக்கும். வாசனையாக காஞ்சி மிளகா போட்டுக்கலாம். கறிவேப்பிலை மற்றும் நான் பொடியை கட்டி வச்சுருக்கிறேன். வெங்காயம் போட்டுட்டு நல்லா நல்லா கிளறிக்கிட்டே இருக்கேன். நல்லா வதங்கட்டும். பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் வதங்கியாச்சு. இந்த அளவுக்கு பொன்னிறமாக நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா தக்காளி வதங்கியாச்சு. அதுக்கடுத்தது நான் வந்து ஒரு பாதி வெங்காயம், ஒரு தக்காளி, அந்த இஞ்சி பூண்டு காமிச்சில்லைங்களா, அந்த இஞ்சி பூண்டு போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். குழம்பு திக்கினதுக்காக தான். நல்லா அந்த இஞ்சிலாம் அரைச்சதுனால நல்லா டேஸ்ட்டாக வாசனையாகவும் இருக்கும். கொஞ்சம் அரைச்சி ஊற்றிக்கோங்க. ஒரு பாதி வெங்காயம் போடுங்க. வெங்காயம் அதிகமாக போட்டு அரைக்காதீங்க. பாதி வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சமாக ஒரு 4 மிளகு, ஒரு 4 சீரகம் போட்டு அதில் கூட அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இது நல்லா வதங்கட்டும். பாருங்க, இப்போ நல்லா வதங்கிக்கினே இருக்குது. நல்லா வதங்காச்சு. இது வதங்குற வரைக்கும் நம்ம இப்போ புளியை கரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா புளி கரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம். இவ்வளோ கல் உப்பு சேருங்க. கல் உப்பு சேர்த்தா நல்லது. கல் உப்பு மேக்ஸிமம் கல் உப்பு செலவு பண்ணிட்டு பாருங்கள். இன்னொரு பேசிட்டு வயசுக்கு நம்ம வந்து இந்த மீன் குழம்புக்கு தேவையான கல் உப்பு இவ்வளோ போட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் வந்து நம்ம இவ்வளோ சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது மிளகாத்தூள் 1, நம்ம 1 கிலோவுக்கு தேவையான மிளகாத்தூள் தான் நான் போடுறேன். அவ்வளோதான். அடுத்து பார்த்திங்கன்னா இதை நல்லா கரைச்சிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி, மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் நல்லா கரைச்சிட்டு நம்ம இதில் ஊற்றிக்கலாம். அதான் நல்லா ஊற்றிட்டு இப்போ நல்லா இது அடையிறதுல நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு இப்போ இது கொதிக்கிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம மீன் போட போகிறோம். நீங்கள் வாயில் கொஞ்சம் விட்டு பாருங்கள். இப்படி எடுத்து வாயில் விட்டு பாருங்கள். பார்த்துட்டு உப்பு அளவு எப்படி இருக்குது உங்களுக்கு தேவையான அளவுக்கு. ஒரு வேளை உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. பார்த்திங்களா, மீன் வாஷ் பண்ண போகிறோன்னு பாருங்க, நல்லா உப்பு போட்டு க்ளீன் பண்ண போகிறோம். மீன் உப்பு போட்டிங்கன்னா தான் கையில் வந்து வழவழப்பு இல்லாமல் இருக்கும். நம்ம வந்து இப்போ மீன் க்ளீன் பண்ண போகிறோம்.
பார்த்தீங்களா கடவா மீன் சூப்பராக இருக்குது. இந்த உப்பு போட்டோடனே நமக்கு அந்த வழவழப்பே இல்லை பாருங்கள். போட்டுட்டு நல்லா ஃபுல்லாக போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த மீன் பிறல்லாம் எடுக்க போகிறோம். மீன் பிறல்லாம் எடுத்துட்டு ஸ்னைப் வச்சு இப்படி பண்ணிங்கன்னா நானே மீன் வந்து எப்பயும் க்ளீன் பண்ணதே இல்லை. ஃபஸ்ட் டைமாக மீன் கட் பண்ணுறேன், மீன் க்ளீன் பண்ணுறேன். ஏன்னா அம்மா வந்து வெளியில் போய்ட்டுருக்காங்க, நிலத்தாண்டு கொஞ்சம் வேலை, அதனால் வெளியில் போகிறதுனால சரி நாமளே செய்யலாம் ட்ரை பண்ணின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கேன். எப்படி சவுண்ட் கொடுத்து பார்த்தீங்களா? டெய்லி தான் கற்றுன்னு இருக்குது சமையல் செய்யும்போது. அதுதான் ராஜா இந்த ஏரியாவுக்கு பண்ணிருக்கேன். க்ளீனாக இந்த பெறால ஃபுல்லாக எடுத்தாச்சு பாருங்கள், ஒன்றுமே இல்லை இதில். இப்போ வந்து நம்ம இப்படி நமக்கு தேவையான அளவுக்கு பீஸு, சிலர் வந்து நல்லா பெருசு பெருசாக போடுவாங்க, நம்ம வந்து அளவாக போட்டுக்கலாம். அடுத்தது அந்த உள்ளே இருக்கிறதுலாம் இப்படி க்ளீன் பண்ணி எடுத்து வந்துட்டேன். நானே எப்போயும் செஞ்சதில்லை, க்ளீன் பண்ணி தான் வாங்கி வந்துடுவோம். நம்ம டவுன்லலாம் அப்படி வாங்கிப்போம், ஆனால் வந்து வில்லேஜில் அப்படி செஞ்சு தர மாட்டாங்களே, நாமளே தான் செஞ்சாகணும். எப்பவுமே அம்மா தான் செய்வாங்க. அம்மா நிலத்தாண்ட போயிருக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் நான் செய்ய போகிறேன். க்ளீன் பண்ணும்போது பார்த்தது தான். பார்த்தீங்களா மீனில் முட்டை இருக்குது, எவ்வளோ முட்டை பாருமா, அதை இதில் பாருமா, வித்தியாசமாக இருக்குதா? என்னம்மா இது எப்படி இருக்குது? குடலா என்னன்னு தெரியல. நாங்கள் முன்ன பண்ண க்ளீன் பண்ணியிருந்தா தானே. எங்கே பாருங்கள், எனக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது, ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால எனக்கு எல்லாமே புதுசாக தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ முட்டை பாருங்களேன்ப்பா, லட்சக்கணக்கான முட்டை. இது பார்த்திங்கன்னா இதுதான் மீனில் போட போகிறோம், மீன் குழம்புல. இது வந்து வறுக்கிறதுக்காக எங்கள் 5 பேருக்கு தேவையான மீன் நான் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். வாலும் தலையெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நல்ல பீஸில் எடுத்து வச்சுருக்கிறேன் வறுக்கிறதுக்கு. அப்புறம் இதை பிசைஞ்சு வைக்கலாம், அப்புறம் நான் அதை காமிக்கிறேன். இப்போ வந்து குழம்புல இந்த மீனை போட போகிறோம். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம மீன் போட போகிறோம். தாளிச்சு விட்டுட்டு போனேன் நான் மீன் வாஷ் பண்ணுறதுக்காக. நான் போயிட்டு மீன்லாம் க்ளீன் பண்ணிட்டு வரது வரைக்கும் நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள். அதான் நம்ம டைமும் வேஸ்ட் ஆகாது. அது வரணும் கொதிச்சுன்னு இருக்கும். நம்ம மீன் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம போட போகிறோம். திட்டமான சிம்மில் வச்சுட்டு போனோம். நம்ம போயிட்டு க்ளீன் பண்ண வரைக்கும் அது நல்லா கொதித்து இந்த அளவு வந்திருக்கு. இப்போ வந்து நான் மீன் போட போகிறேன். இப்போ வந்து நம்ம மீன் போட்டாச்சு, எல்லா மீனும் எடுத்து போட்டாச்சு. இது வந்து ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா பக்குவத்துக்கு கொதிச்சாச்சு. எப்பவுமே மீன் போட்டிங்கன்னா மூடாதீங்க மீனை. குழம்பு வந்து மூடியே விடக்கூடாது, அப்படியே ஓப்பன்லேயே மீன் போட்டுட்டு ஓப்பன்லேயே தான் விடணும். இப்போ
பக்குவமாக குதிச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 10 மிளகு 10-20 மிளகு கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவு வந்து இந்த அளவு நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கோங்க. நம்ம மீன் குழம்பு இறக்க போடும்போது எடுத்து தூவிக்கலாம். இது நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். மிளகு பவுட்ரு போடுறதுனால நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இது உடம்புக்கும் நல்லது. மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தேவையான அளவு. அவ்வளோதான். நல்லா நம்ம வந்து மிளகு பவுட்ரு போட்டாச்சு, கொத்தமல்லி போட்டாச்சு. பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். இப்போது எப்பயுமே கடல் சம்மந்தமான நண்டோ மீன் எது செஞ்சாலுமே மிளகுத்தூள் சேர்க்கறது நல்லது. மட்டன் செஞ்சாலும் சிக்கன் செஞ்சாலும் நம்ம வந்து மிளகுத்தூள் சேர்க்கறது ரொம்பவே நல்லது. அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக இறக்கும்போது நம்ம போட்டியாக பாருங்கள். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தோசை நாங்கள் சாப்பிட போகிறோம். இப்போது நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கேட்டன்.